अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धि அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப கரெக்டான பலன்கள். அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 3 டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்றுங்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷன் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 25ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 12ஆம் திருநாள், உத்திர நட்சத்திரம், கன்னிராசி, பௌர்ணமி திதி, கும்பராசி அல்லது கும்ப லக்னம். ரொம்ப முக்கியமாக அதுலேயும் இந்த விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும், ஆறுதல் தரும். பௌர்ணமி திதினா பொதுவாகவே சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் உத்திர நட்சத்திரம் எப்போல்லாம் ஓடுதோ அந்த காலகட்டங்களில் பொதுவாக அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்கரித்து அதுக்கப்புறம் எந்த விஷயத்தை செய்யும் பொழுது 100% சக்ஸஸ் கொடுக்கும். இந்த நாள் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம்ங்கிறது பேசிக்கலாக சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ குரு பார்வை பேசிக்கலாக சிம்ம ராசியின் மேலே விழுகிறது, ஆனால் கன்னிக்கு கிடையாது. ஸோ இன்றைய நாள் பொதுவாகவே எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு அரசாங்க உத்தியோக பிராப்தம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படும். வேலையாட்கள் மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்கும். மெயினாக முதலாளிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உருவாக வேண்டும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவக்கூடிய வாய்ப்புகள். அதனால் பொதுவாகவே லைட்டாக ஜுரம் வர்றது, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்கும். பெரிய இஷ்யூஸ் கிடையாது, பட் ஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நிலைமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து யார்கிட்டையும் வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அகௌரவம், அவமானம் 2 விஷயம் இருக்குல்ல, அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் அன்னப்ப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ற நாள் வீட்டில், அதாவது வீடு சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து ஒரே ப்ரெஷராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்டில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி பெறும். பெரிய பாதிப்புகள் இல்லை, ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி ஏற்படும். ஆனால் என்னென்னா எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சங்கடம், சின்ன ஒரு மன தயக்கம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உடனே டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு. மெயினாக மாமனார் யாராவது கனெக்ட் ஆகி எதாவது பேசிகிட்டு இருந்தீங்க, அவருடைய வர்த்தகம் எதாவது பார்த்துட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இன்னொன்று, வண்டி வாகனங்களில் போகும்போது சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்களில் டிக்கெட் புக் பண்ணிட்டு லேட்டாக போகிறது, இல்லை அங்கே போனால் வண்டி லேட்டாகாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பேசிக்லி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். பெரிய பாதிப்புகள் கிடையாது. யாரையும் நம்பி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க, அதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கிட்டா போகிறோம், பெரிய இஷ்யூஸ் வராது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் மெயினாக முதல் குழந்தைகிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் டென்ஷனாக பேசினா கூட மனசு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிற மாதிரி, தர்மத்துக்கு விருத்தமாக பேசுகிற மாதிரி, உங்களுக்கு சார்ந்திருக்கக்கூடிய கண்ணோட்டத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லைட்டாக தலை வேதனை, ஒரு சில பேருக்கு கண் லைட்டாக வலிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கான விஷயங்கள் நடக்கும். பெரிய டிஸ்டர்பன்ஸுன்னு சொல்ல முடியாது. ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். ரெண்டாவது, நைட் நேரம் ஏதாவது ஃபோன் கால் வந்ததுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது, எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு நாள் கொஞ்சம் தூக்கமின்மையினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் விட்டு கொடுக்கறது நல்லது. ரொம்ப எதையும் இழுக்கி பிடிச்சிக்கிறது அவ்வளோ பெரிய கிரேட்னஸ் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு நாள் உங்களுடைய வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆரம்பம் சூப்பராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி, பட் லாஸ்ட்டில் அது கண்டிப்பாக ஜெயிச்சு முடிச்சிடுங்க. ஸோ பேசிக்கலாக பெரிய இஷ்யூஸ் கிடையாது. பொறுத்து பூமி ஆழக்கூடிய தன்மைகள் இன்றைய நாடு அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம லக்கு. இந்த நாள் சரியான லக்கு ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகிறது. அதனால் நல்ல பொருளாதார ஏற்றம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, பெரியவங்க மூலியமாக பெரிய ஆதாயம், மூத்தவங்க மூலியமாக ஆதாயம். ஏதாவது கவர்மெண்ட் வேலைலாம் இருந்ததுன்னா இந்த நாள் போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். மெயினாக பாஸ்கிட்ட ஏதாவது போய் பேசணும், சலுகை கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான், கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி தான், இல்லை ரொம்ப நம்மளை ஏங்க வச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நடந்துடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவ பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஆனால் வேலைகளில் சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். மெயினாக தொழிலாளிகள் கவனமாக இருக்கணும். முதலாளிகளுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட தடை ஏற்பட்டதுக்கப்புறம் நிவர்த்தி பெறும். நிறைய பேருக்கு இந்த நாள் தொழிலில் ஒரு மாற்றம் வேணுங்கிற மாதிரி எண்ணம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலைகளில். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்லா தூங்கினா போகிறோம், நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போகிறோங்கிறது தான் இந்த நாள் முழுக்க இருக்கப்படுது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது, நிறைய விஷயங்களில் எதிர்த்து பேசாமல் எல்லாரையும் ஒரு அந்யோன்யத்தில் கொண்டு போகிறது, பெரியவங்களை காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறது, காலுக்கு பாத பூஜை செய்வது சர்வதோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். அந்த பிரயாணங்களில் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் மெயினாக முனீஸ்வரன், ஐயனார் இந்த மாதிரி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, நர திருஷ்டி, எந்த திருஷ்டியாக இருந்தாலும் பரிகாரமாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி செவ்வாய் ரெண்டுமே கிராஸ் ஆகி போயின்ட்டுருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று, அது நம்மளுடைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த நாள் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன சங்கடங்களுக்கெல்லாம், அடிவயிறு பாதிப்புகளுக்கெல்லாம், உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்களில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் வியாபாரம் சிறந்து விளங்கும். யாரெல்லாம் இரும்பு வியாபாரம் பண்ணுறீங்களோ நல்லா இருப்பீங்க. காய்கறி மார்க்கெட் வச்சுருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும்.
எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, பழைய விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிறைய புது கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். அதனால் நீங்கள் எது பண்ணாலும் சரி 100% சக்ஸஸ் பண்ணும். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுற மாதிரி சூப்பராக நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கன்னி, 2வது மகரம், 3வது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து, ரோணுகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.